மக்களே இது வந்து ஆக்சுவலி ஒடிசா புவனேஸ்வரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்தோம்னா இந்த ஹோட்டல் சுற்றுப்டின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். பட் டீசெண்டாக இருந்தது, நல்லா இருந்தது, அண்டர் த காஸ்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஆக்சுவலி இது கோனார்க் மியூசியம் டெம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டல் வந்து நியர்பை. ஸோ ஜஸ்ட் அதை வந்து காட்டலாம் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலாம். மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் லிங்கராஜ் டெம்பிள் ஆக்சுவலாக. ஸோ லிங்கராஜ் டெம்பிள்ன்றது என்னென்னா நல்லா வரும். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து அதாவது வந்து பிஜு பட்நாயக் ஏர்போர்ட்லேருந்து நியர்பை ஆக்சுவலி. நீங்கள் இப்போ வந்து எப்படி வரலாங்கிறதோட இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் உள்ள லிங்கம் வந்து காலையில் ஒரு 5லேருந்து 9 மணி வரைக்கும் தான் அலௌட். ஐ மீன் தொட்டு நம்ம இது பண்ணலாம். மிச்ச டைமிங்கில் தர்ஷன் மட்டும்தான் அலௌட் ஆக்சுவலாக. ஸோ லிங்கராஜ் என்ன இங்கே ஹிஸ்டாரிக்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே சிவராத்திரி, அப்புறம் வந்து அந்த பௌர்ணமி அந்த டைமில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். சித்ரா பௌர்ணமிலாம் இங்கே ரொம்ப ஐ மீன் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்புறம் வந்து இந்த கோவில் வந்து லிங்கத்துக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு தான் வந்து லிங்கராஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லிங்கம்னா நம்ம ஜோதிர்லிங்கம், ஸ்படிகலிங்கம், அந்த மாதிரி எல்லா லிங்கத்துக்கும் அப்பா ராஜா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 7th செஞ்சுரியில் கலிங்கா கலிங்கா எம்பையரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கோவில் ஆக்சுவலாக. அது கொஞ்சம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளும் கூட. மக்கள் இங்கே பாருங்கள், பூரா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ஷோ காட்டுச்சுங்க. பார்த்தீங்களா? ஆஹா, வா. இது எங்கன்னா இந்த லிங்கராஜ் டெம்பிள் பின்னாடி பஸ்ஸு பார்க்கிங் கிட்ட ஆக்சுவலாக சூப்பர்பாக இது ஒரு ஸ்பாட் ஆக்சுவலி. பாருங்கள், மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து வந்துச்சு.